12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கு 15 சாப்டரில் ஒரு 8 சாப்டர் படித்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக 50 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இந்த 8 சாப்டரையும் நல்லா ஃபுல்லாக தரவாக படிச்சிருந்தீங்கன்னா, புக் பேக்கு புக் இன்சைடு எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். 70க்கு கண்டிப்பாக 50 எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டு ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட் மீட்டம் குவார்டர்லேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. ஆஃபில்லேருந்து 2 யூனிட்டுமே ஈஸியான யூனிட் தான். இருக்கிற எல்லாத்தையுமே படிக்கணும், புக் பேக்கு புக் இன்சைடு. அதேமாரி 5th யூனிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் தான், நவம்பர் டிசம்பரில் தான் நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த சாப்டரையும் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டினா அட்லீஸ்ட் ஒரு 4th யூனிட் 6th யூனிட் கண்டிப்பாக படித்தாகணும். ஏன்னா அதுவும் ரொம்ப ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்பீங்க சாலிட் ஸ்டேட்டு. 7th யூனிட் கெமியோ கைனடிக்ஸ் தான் என்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதுதான் படிக்க முடியும்னா அதை படித்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் 9th சாப்டர் படித்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை 11th சாப்டர் நீங்கள் ஆர்கானிக்கில் அட்லீஸ்ட் 11th சாப்டர் ஸ்டார்டிங்கில் இருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க, ஜூன் ஜூலைலேருந்து. 11th சாப்டரு 14th 15th இந்த 8 சாப்டர். இன்ஆர்கானிக்கில் ஒரு 3, ஃபிசிக்கலில் 2, ஆர்கானிக்கில் 3. ஆர்கானிக் அந்த சாப்டருமே ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் 11th சாப்டர். அப்படி 11th சாப்டர் என்னால் படிக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் 9th சாப்டர் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும். அப்போ தான் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். மோஸ்ட்லி நீங்கள் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 34 35 இந்த 2 கொஸ்டினுமே வந்து இன்ஆர்கானிக்லேருந்தே கேட்டுருவாங்க. 36வது கொஸ்டின் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். சாலிட் ஸ்டேட்டு, கெமிக்கல் கைனடிக்ஸு, இல்லை அயனிக் ஃப்ளூரின் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாப்டர்லேருந்து கேட்டுருவாங்க. 37ங்கிறது ஒன்று எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இல்லை சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி 37 ஒரு கொஸ்டின் வந்து அதுக்கு சாய்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும். 37 ஒரு கொஸ்டின் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கேட்டு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கில் இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுருவாங்க. ப்ளூ பிரிண்ட்டுன்னு கிடையாது, மோஸ்ட்லி அப்படி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி சொல்கிறேன். வராமலும் போகலாம், பட் இப்படி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 37வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்தும் ஒரு கொஸ்டின் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி வந்து 11th சாப்டரில் தான் இருக்கும். அல்கால்ஸ், ஃபினால்ஸ், ஈத்தர்ஸ்லேருந்து தான். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னால் மீதி இருக்கிற அந்த 12 13 என்னால் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் சொல்கிறவங்களுக்கு 11வது சாப்டராக படிங்க. ப்ளஸ் 14 15 இது ரெண்டுமே தியரியாக தான் இருக்கும். பயாலஜி மாதிரி அப்படியே படிக்க வேண்டியதான். இந்த லாஸ்ட்டில் பாலிமர்ஸில் இருக்கிற கொஞ்சம் நைலான், போனா அந்த மாதிரி ரப்பர் இந்த மாதிரி கொஸ்டின் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரூக்டோஸ் இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒன்று இப்படி 8 சாப்டர் படிங்க. அப்படி இல்லை என்னால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த 11வது சாப்டரே எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா 9th சாப்டர் படிச்சிங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 சாப்டர் படிச்சிங்க. இன்ஆர்கானிக்கில் ஒரு 3 படிச்சிங்க. ஆர்கானிக்கில் ஏதாச்சும் ஒரு 2 அட்லீஸ்ட்டு ஒரு 14 15 இல்லை 13லேருந்து 13வது சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது உங்களுக்கு, நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸு. ஸோ அதுலேயே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். அப்படி அதுவும் இல்லைன்னா 14 15 எப்படி படித்தாலும் நீங்கள் ஒரு 8 சாப்டர் படித்தாகணும். 8 யூனிட்டில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்டு 6th இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் படிச்சிங்க அட்லீஸ்ட் மினிமம். ஏன்னா இன்ஆர்கானிக்லேருந்து 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சுட்டு போங்க. ஏன்னா படிக்கிறதே 8 சாப்டர் 9 சாப்டர்னும் போது இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலி கொஞ்சம் தரவாக இருக்கணும். இந்த 8 சாப்டரில் 2 இன்ஆர்கானிக்லேருந்து 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணுற மாதிரி போங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து நீங்கள் 6 7 இது ரெண்டுத்துலேயும் மோஸ்ட்லி கம்பைன் பண்ணி ஒரு 5 மார்க், இல்லை 6வது சாப்டர்லேருந்து மட்டுமே ஒரு 5 மார்க் வந்துடும். அப்படி இல்லைன்னா 9th சாப்டர் அதுலேருந்து ஒரு 5 மார்க் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்காவது ஆன்சர் பண்ணிடலாம். ஆர்கானிக்கில் ஒரு 5 மார்க்காவது. ஸோ 4 5 மார்க் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற 38வது கொஸ்டின் தான் உங்களுக்கு ஏபிசி அந்த மாதிரி ஏபிசிடி டைப்பில் வரும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் வந்து
உங்களுக்கு இந்த 14th 15th சாப்டர் பயோமாலிகுல்ஸு, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இல்லாட்டினி நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், இந்த 3 யூனிட்லேருந்து வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கொஸ்டின் அந்த 38th கொஸ்டின். ஸோ ஏபிசிடி டைப் முடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். ஸோ 4 5 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க் மட்டும் நீங்கள் எல்லா 15 யூனிட்லையுமே பார்த்து ஆகணும். அதுலேயும் 8 யூனிட் தான் பார்ப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு 4 5 மார்க் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 மார்க் வந்துடும். 1 மார்க்கில் ஒரு 10 12 வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 32 வந்துடும். மீதி 2 மார்க் 3 மார்க்லேருந்து இந்த 8 சாப்டர்லேருந்தும் ஒரு 18 மார்க் அளவுக்காவது நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 50 மார்க்ஸ் இந்த 8 யூனிட்டை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 50 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் 70க்கு. இந்த 8 யூனிட்டாவது கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. இதில் புக் பேக்கு, புக்கு இன்சைடு, ப்ளஸ் இந்த இயரில் நீங்கள் ஸ்கூலில் வச்ச அந்த ஃபஸ்ட் மிட் டேர்மு, கோட்டைலி, ஆஃப் இயர்லி, ரிவிஷனு எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிங்க. மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் ஜூன் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சுட்டு போங்க. படிச்சுன்னா நீங்கள் 8 யூனிட் 9 யூனிட் தான் படிக்கிறீங்கன்னும் போது அட்லீஸ்ட் அதில் அதுலேயும் போய் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா சரி வராது. எல்லாத்தையுமே எப்படி கேட்டேன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுட்டு போங்க. இதுலேயும் முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டு, செகண்டு யூனிட் ரொம்ப ஈஸி தான். 5th 6th 11 இல்லை முடிஞ்சால் 9 இல்லை 14 15 இல்லை 13 யூனிட் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா 9 யூனிட்ஸ் ஆகிடும். அந்த 13 14 15 படிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5 5 மார்க்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 5 மார்க் 5 மார்க் ஆன்சர் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் அந்த 13th மட்டும் படித்தா கூட போதும். ஏன்னா 13 14 15லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். இந்த 11லேருந்து ஒன்று வரும், அப்படி இல்லாட்டி 9 10லேருந்து ஒன்று வரும். மீதி ரெண்டுமே இன்ஆர்கானிக்லேருந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணி 1 to 5லேருந்து இந்த 8 யூனிட்டு. இல்லை நீங்கள் ஒரு மெத்தடில் ஒரு 8 யூனிட் 9 யூனிட் முடிச்சு வச்சுருந்தாலும் கரெக்டாக பார்த்துட்டு போங்க. பட் எந்த யூனிட் படித்தாலும் ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. கம்மியான யூனிட் தான் படிக்கிறீங்கன்னா 50 மார்க் எடுக்கணும்னா எல்லா புக் பேக்கு, புக்கு இன்சைடு அப்படி படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 8 யூனிட் 9 யூனிட்லேருந்து ஈஸியாக நீங்கள் 50 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். 55 வரைக்கும் கூட ஸ்கோர் பண்ணிடலாம்.